நீங்க எந்த காய் வாங்கி வீட்ல நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்றது தான் என்னோட வேண்டுகோள். முக்கியமா விவசாயிகளுக்கு நான் சொல்றது, இந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து யாருக்கு நீங்க கொடுத்தாலும் செய்ய வேணாம்னு சொல்லுங்க. யார் வாங்கிட்டு போறோம், ஏன்னா அதனால நமக்கு தான் அது பாதிப்பு வருது. தர்பூசணி பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி வச்சிருக்கேன். அதுல கலருன்னு பார்த்தா 3 கலர் இருக்குங்க. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு. இந்த 3 கலர்ல வித்தியாசம். தோல் வந்து பச்சையா இருக்கும், உள்ள வந்து மஞ்சளா இருக்கும். தோல் வந்து மஞ்சளாக இருக்கும், உள்ளியும் மஞ்சளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இதுவாக கொண்டு வந்து ஒரு 9 வகையான தர்பூசணி வெரைட்டிஸை நான் பயிரிட்டிருக்கேன். நாட்டு தர்பூசணின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நார்த் இந்தியாவில் சில பல இருக்குது. பட் ஆனால் தமிழ்நாடு லெவலில் நம்ம பயிரிடுற எல்லா தர்பூசணியுமே வந்து ஹைப்ரிட் தர்பூசணி தான். இப்போ எல்லோரும் கேட்கலாம், இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது வந்து நாட்டு தர்பூசணி, இதெல்லாம் வந்து நாட்டு தர்பூசணி கிடையாது, இதெல்லாம் ஹைப்ரிட் அப்படின்லாம். கிடையவே கிடையாதுங்க. எல்லா தர்பூசணியுமே ஹைப்ரிட் தான். நான் அதுக்கான விளக்கமும் சொல்லிடுறேன். உழவின்றி உணவில்லை நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. என்னோட கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்களா தர்பூசணி தான். என்னப்பா இது இந்த கலரில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இது தர்பூசணி தான். இது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் ஆசூர் பகுதியில் ஒரு படித்த பட்டதாரி விவசாயி தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து கம்பு வந்து போட்டிருந்தோம். அதுவும் ஒரு புதிய வெரைட்டி தான். அதை தொடர்ந்து வந்து இந்த 2025 இந்த வருஷத்தில் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இதை ஏன் விவசாயிகள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வெரைட்டிங்க. இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி சீசனு. ஆனால் நிறைய விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூபாய்க்கு மேலே வந்து சேல்ஸே பண்ண முடியல. அது வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு மாற்று விவசாயமாக பண்ணால் லாபமா நஷ்டமா? இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரூபா வரைக்கும் போகுது இந்த தர்பூசணி. அதே 1 கிலோ தான். ஆனால் நம்ம வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரூபா 5 ரூபாய்க்கு தான் 1 கிலோ வந்து மார்க்கெட்டில் இங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வாங்க இதை பற்றி தான் முழுக்க வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். உழவன்றி உணவில்லை சேனலுக்கு வணக்கம்ங்க. நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் எஸ் அருண்வேல். நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விக்கிரவாண்டி ஆசூர் விழுப்புரம் மாவட்டத்தில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து என்னோடய 5 அடி கம்பு வந்து போட்டு நல்ல வரவேற்பு வந்தது. மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து புதுசாக நான் எதாவது புதுமையாக பண்ணணுன்ட்டு தர்பூசணியில் புதுசாக என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்ன மாதிரியெல்லாம் வந்து கலர்லாம் இருக்குது அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி அதில் சில பல வெரைட்டிஸ் கலரு அப்படிலாம் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் நாம்தாரி இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் வந்து இது வந்து நான் இங்கே லோக்கலில் எல்லா பக்கமும் விற்கிற இந்த வெரைட்டிஸ் தான் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அதிலே புதுசாக நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருக்குது. தர்பூசணியில் வேறு என்ன பண்ணலாம்? நம்ம தோட்டக்கலை மூலிமா நான் வந்து தாய்லாண்டுக்கு ஒரு வாரம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன். சிறந்த விவசாயி விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு லெவலில் நான் போயிருந்தேன். அங்கே நான் வந்து சில தர்பூசணிகள்லாம் கலர் வெரைட்டிஸ்லாம் பார்த்தேன். அதே வந்து நம்ம இந்தியாவில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கம்பெனியில் இந்த மாதிரி கலர் ஐட்டம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்து அதை நான் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து இங்கே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஆசூருன்ற கிராமத்தில் நான் இதை பயிரிட்டிருக்கேங்க. லாஸ்ட் வீடியோலையும் ஒரு புதுமையான வீடியோவை பார்த்தோம். ஸோ இப்போயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏன் இந்த புதுமையான விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஒரு ஆர்வம் வருது? ப்ளஸ் நீங்கள் வந்து உங்களுக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள் சார். இல்லை, முதல்ல நான் வந்து எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 2013 பாஸ்ட் அவுட்டுங்க. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே எனக்கு வந்து விவசாயத்து மேலே ஃபாரஸ்ட்ரி கிராப் போடணுன்ட்டு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ரிலேருந்து அக்ரிகல்ச்சர் நான் கொஞ்சம் பயிரிட்டேன். அதில் எனக்கு நல்ல லாபகரமாக வந்தது. அந்த லாபத்தில் அக்ரிகல்ச்சர் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு டைமும் அக்ரிகல்ச்சரில் என்னென்ன புதுசாக இருக்குது, நம்ம இங்கே செய்கிற விவசாயிங்க வந்து எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி இல்லாமல் புதுமையாக ஏதாவது செஞ்சு நம்ம லாபகரமாக இது பண்ணணுன்ட்டு ஒரு ஐடியாவோடு அதை செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பு பண்ணியிருந்தேன். அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம சேனல்லே போட்டு நிறைய வரவேற்பு வந்தது. அதே மாதிரி இந்த டைம் வந்து நான் தர்பூசணியில் எடுத்து தர்பூசணியில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக இதை நான் கொண்டு வந்திருக்கேங்க. ஓகேங்க சார். ஆக்சுவலாக இது தர்பூசணி தானா? ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இது எல்லாருமே கேட்குறது தான், என்ன கலராக இருக்குது, இது தர்பூசணியா அப்படின்னு கேட்குறாங்க. இது தர்பூசணி தாங்க. இது வந்து நம்ம அயல்நாட்டில் தர்பூசணி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் கண்டுபிடிச்ச இது கிடையாது. ஆஃப்ரிக்கானில் தான் தர்பூசணியை கண்டுபிடிச்சது. அங்கேருந்து நம்ம இதை கொண்டு வந்து இங்கே பயிரிட்டுருக்கோம். இன்னொன்று முக்கியமாக விவசாயிகளுக்கு நான் சொல்ல வேண்டியது, தர்பூசணினாவே இப்போதைக்கு நம்ம வந்து நாட்டு தர்பூசணின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நார்த் இந்தியாவில் சில பல இருக்குது. பட் ஆனால் தமிழ்நாடு லெவலில் நம்ம பயிரிடுற எல்லா தர்பூசணியுமே வந்து ஹைப்ரிட் தர்பூசணி தான்.
இப்போ எல்லாரும் கேட்கலாம், இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது வந்து நாட்டு தர்பூசணி, இதெல்லாம் வந்து நாட்டு தர்பூசணி கிடையாது, இதெல்லாம் ஹைப்ரிட் அப்படின்லாம். கிடையவே கிடையாதுங்க. எல்லா தர்பூசணியுமே ஹைப்ரிட் தான். நான் அதுக்கான விளக்கமும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ரோட்டில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா தர்பூசணியும் நாட்டு தர்பூசணிங்க சொல்கிறது வந்து 15 கிலோ சைஸில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எப்படி ஒரு நாட்டு தர்பூசணியாக இருந்தால் ஒரே சைஸு ஒரே மாதிரி எல்லா தர்பூசணியும் வரும்னு நினைக்கிறீங்க? அதனால் கிடையாதுங்க. அதுவும் ஹைப்ரிட் தான், இதுவும் ஹைப்ரிட் தான். எல்லாம் நம்ம இங்கே கொண்டு வரல யாருமே, இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்க சார். தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து வந்து எல்லாமே ஹைப்ரிட் தான்? எல்லாமே ஹைப்ரிட் தான் கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ எத்தனை வகை வண்ணத்தில் வந்து நீங்கள் தர்பூசணி வச்சுருக்கீங்க ப்ரோ உங்களோட லேண்டில்? இல்லை, இப்போ நான் வண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கிருணி பழத்தில் வந்து 3 வெரைட்டி வச்சுருக்கேங்க. தர்பூசணி பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டி வச்சுருக்கேன். அதில் கலருன்னு பார்த்தா 3 கலர் இருக்குங்க. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு. இந்த 3 கலரில் வித்தியாசம். தோல் வந்து பச்சையாக இருக்கும், உள்ளே வந்து மஞ்சளாக இருக்கும். தோல் வந்து மஞ்சளாக இருக்கும், உள்ளேயும் மஞ்சளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இதுவாக கொண்டு வந்து ஒரு 9 வகையான தர்பூசணி வெரைட்டிஸை நான் பயிரிட்டிருக்கேன். ஓகே ப்ரோ. அப்படியே 1 by 1 சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க நேயர்களுக்கு. ஓகே. இப்போது இது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பச்சையாக இருக்கும், டார்க் பச்சையாக இருக்கும், உள்ளே ஆரஞ்சாக இருக்கும். இது வந்து ஆரஞ்சு மஞ்சுன்ற இதுக்கு பேர் சூட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியே பச்சையாக இருக்கும், உள்ளே மஞ்சளாக இருக்கும். இது வந்து ஆரோக்கியன்ற வெரைட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே மஞ்சளாக இருக்கும், உள்ளே வந்து சிவப்பாக இருக்கும். இது வந்து விஷாலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து வெளியும் மஞ்சளாக இருக்கும், உள்ளேயும் மஞ்சளாக இருக்கும். இது வந்து எல்லோ ஆர்ஷின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று புதுவிதமாக நான் எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன்னா, இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க இது நாட்டு இதுன்னு சொல்கிறீங்க, அப்படி கிடையாதுங்க. எல்லாமே ஹைப்ரிட் தான். இது பார்த்தீங்கன்னா கிளிப்பச்சை கலரில் இருக்கும், உள்ளே நல்ல சிவப்பாக இருக்கும். இது பேர் ஜன்னத்துன்ற வெரைட்டி. இருக்கிறதுலே நம்ம தர்பூசணியிலே அதிகமான வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த ஜன்னத்துன்ற வெரைட்டியில் தான். அதே மாதிரி கிருணி. இப்போ கிருணி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உள்ள ஆரஞ்சாக தான் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா வெள்ளை, வெளியே மஞ்சளாக இருக்கும். அதே மாதிரி 3 விதமான கிருணி பதம் நான் போட்டிருக்கேங்க. ஓகே ப்ரோ. இன்னும் 2 வகை அது எப்படி இருக்கும் ப்ரோ? மஞ்சள் வெரைட்டி தாங்க எல்லாமே. ஓகே ப்ரோ. இப்போ தர்பூசணியில் ஒரு 8 வச்சுருக்கீங்க? 8 வச்சுருக்கேங்க. ஓகே ப்ரோ. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாகவே இருக்குது. ஆமாம். இன்னொன்று இது வந்து சாப்பிடக்கூடிய பொருள். ஆமாம். இப்போ அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே இதை வந்து சாப்பிட்லாம் அப்படிலாம் நிறைய கேள்வி இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்லாமா? நார்மல் தர்பூசணிக்கும் இதுக்கும் என்ன டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும்? நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்விங்க. எல்லாத்துக்கும் நான் இதை சொல்லணும்னு தான் எதிர்பார்க்குறேன். தர்பூசணி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே வகை தாங்க. இந்த கலராக இருந்தாலும் சரி, இந்த நார்மலாக நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே வகையான பழம் தான். இதை ஏன் நான் முக்கியமாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதுவும் இருக்குது, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். முக்கியமாக இதில் நம்ம நார்மல் தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா 12% சுகர் கண்டென்ட்டு, பொட்டாசியம், இந்த மாதிரி நியூட்ரியன் இருக்குன்னா அதை விட அதிகமாக இந்த தர்பூசணி வகைகளில் இருக்குது. இந்த கலரு இந்த மாதிரி இது இருக்குது, இதெல்லாம் வந்து ஏன் புதுசாக இருக்கே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் யாரும் பழகலை. அதை நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். முக்கியமான காரணம் இதை எல்லாமே இருக்குது தர்பூசணியில். இதையும் நீங்கள் ட்ரையல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, 10 பேர் வந்து ஒரே மாதிரி இந்த மாதிரி தர்பூசணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கலர் ஐட்டமோ இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வரும், அது என்ன, இதை பார்க்கணும் அப்படின்ட்டு. அது முக்கியமான அந்த இதுக்காகவே நான் வந்து இதை நீங்கள் ட்ரையல் பண்ணி இது நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிடுங்க. அது கேரண்டியாக நான் என்ன சொல்லணும்னா, இதுவும் தர்பூசணி தான், இது நமக்கு பழக்கம் ஆகலை, இதையும் பழக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். புதுமையாக ஒரு இதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ நார்மல் தர்பூசணி வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடியதில் வந்து அதிக கிலோ வரும். விவசாயிகள் நம்ம ரோட்டில் பார்க்குறப்பையும் சரி, அப்புறம் நம்ம கடையில் வாங்குறப்பையும் ரொம்ப நல்லா பத்தெல்லாம் பெருசாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும். பழத்தை பொறுத்து ஜூஸ் கண்டென்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இதுக்கு வரப்போ ஜூஸ் இதில் வந்து அதிகமாக இருக்குமா? இது எத்தனை கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் வரும்? இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு வெரைட்டிங்க. இப்போ இதை மஞ்சளில் பச்சைன்னு ஆரோக்கியன்னு பார்த்தீங்கன்னா இது அதிகபட்சம் வந்து 4லேருந்து 5 கிலோ வருங்க. இதே நம்ம வந்து நார்மல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அது 8 கிலோ 12 கிலோ போகும். ஆனால் இதோட வித்தியாசம் என்னென்னா, இது வந்து அதிகமான காய் எண்ணிக்கை வைக்கும். இப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு 15 டன் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து 10 டன் வருதுனாலுமே, ஆனால் இதோட வேல்யூ வந்து அதிகம்.
இப்போ நம்ம சென்னை, கோயம்புத்தூர் இந்த சிட்டிலாம் பார்த்திங்கன்னா இது நிறைய பழகுறாங்க, நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதுக்கான வேல்யூ அதிகம். இப்போ 100 பேர்த்தில் ஒருத்தர் வந்து வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அந்த வெரைட்டிக்கான வேல்யூ அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம்தாரி இந்த மாதிரி புதுசாக இருக்கிற வெரைட்டிக்கெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 கிலோ சைஸ் இருக்குன்னா அதுக்கான ரேட்டு இன்றைக்கி ரேட்டு ₹4.70. விவசாயிங்கிட்டேருந்து எடுத்து 10 ரூபாயோ 15 ரூபாய் தான் மேக்ஸிமம் விற்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆரஞ்சோ இந்த மஞ்சளோ இந்த ஐட்டத்தை நீங்கள் வெளியே விற்கிற மாதிரி இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ரேட்டு இதோட ரேட்டு வந்து 13லேருந்து 16 ரூபா. அதுதான் முக்கியம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 மடங்கு இதில் வந்து ரேட் அதிகம். இதே 10 டன்னு 3 மடங்கு உங்களுக்கு அதிகமாகும்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 10 டன்னு கிடைக்குதுன்னா அதில் 3 மடங்காக உங்களுக்கு இது கிடைக்கும். அந்த இதுக்காக தான் நான் இது புதுசாக இதை புதுமையாக ட்ரையல் பண்ணுங்கள், இதை இது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. ஓகேங்க சார். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ப்ளஸ் வந்து இதோட மார்க்கெட்டையும் விளக்கியிருந்தீங்க. ஸோ நம்ம ஒரு புதுமையாக பண்ணுறப்போ இதில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாங்க. இப்போ 10 பேர் வந்து ஒரே மாதிரி நாம்தாரியோ இல்லை வந்து ஜூப்ளி கிங்கோ அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அதே கிடைக்குதுன்னா அதோட வேல்யூ கம்மியாயிருங்க. இதே புதுசாக ஒருத்தர் வந்து அதில் ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ நீங்கள் வந்து கலர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த வெரைட்டிஸ்க்கான வேல்யூ வந்து அதிகம். அதுக்காக தான் அதில் உங்களுக்கு நஷ்டமானாலும் இது உங்களுக்கு ஈடு கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் புதுசாக இதை ட்ரையல் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு நான் காமிக்கிறேன். சார், இப்போ ரீசெண்டாக இஷ்யூ நம்ம வந்து ஒரு சிலது நம்ம வந்து வீடியோஸில் சென்னை சைடில் சிட்டி சைடில் வந்து பார்க்குறோம். தர்பூசணி வந்து ரொம்ப செவப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி கலர் வர வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இல்லை நீங்களும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் இந்த மாதிரிலாம் கலர்லாம் வர வச்சிங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்ல கேள்விங்க. இதை நான் கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லியே ஆகணும். நீங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே உண்மைங்க. முக்கியமாக இப்போ இந்த 2-3 நாளில் தர்பூசணி விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான காரணமே இந்த மாதிரி இதனால தாங்க. ஏன்னா சில சென்னையிலையோ இந்த மாதிரி சிட்டியில் சில பேர் வந்து பண்ணுற தவறுனால நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தர்பூசணி விவசாயிங்களுக்கு அது பேர் இடியாக விழுதுன்னு யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. எல்லாருமே நார்மலாக தான் விவசாயம் பண்ணி கண்டிப்பாக விவசாயி யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. கலர் பண்ணுறதோ ஊசி குத்துறதோ நம்ம சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இதை வாங்கிட்டு போய் அதை வச்சு அதை வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கணும், இந்த கலர் இருந்தால் தான் எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன்னால் நம்ம இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா இப்போது இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை வச்சு அந்த கலரை வச்சு எல்லாத்துக்கிட்டே காமிச்சு சேல்ஸ் பண்ணணும்னு சில பல பேர் இது பண்ணுறாங்க. அது முற்றிலும் தவறு. நாங்கள் விவசாயியாக நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா அதனால் எங்களுக்கும் பாதிப்பு வருது. காரணம் என்னென்னா மக்களுக்கு தர்பூசணி மேலே இருக்கிற இது வந்து ரொம்ப அச்சம் வந்துடுது. என்னடா நம்ம தர்பூசணி வாங்க போகணுமே அது கலராக இருக்குமோ, இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி எங்களோட நாங்கள் உற்பத்தி பண்ணுற விலையுமே ரொம்ப சரிவடைஞ்சிருச்சு. இதனால் இந்த 2-3 நாள் நான் எல்லாத்துக்கும் வைக்க கோரிக்கை அந்த மாதிரி செய்யாதீங்க. விவசாயியும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணலைங்க அப்படின்னு. அதுக்கு சின்ன எடுத்துக்காட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயோ உங்கள் கையிலையோ நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற தர்பூசணியோ இல்லை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த தர்பூசணியோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே அதை கட் பண்ணி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் இப்போ தர்பூசணி மேலே இப்படி வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி வந்து உரியும். தண்ணி உறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதே வந்து இதில் வந்த தண்ணியில் கலர் வந்து ரொம்ப சிவப்பாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஊசி பட்ட காயின்னு அர்த்தம். அதை முற்றிலும் சாப்பிடாதீங்க. நீங்கள் எந்த காய் வாங்கி வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட்டு பண்ணிவிட்டு சாப்பிடுங்கன்றது தான் என்னோடய வேண்டுகோள். முக்கியமாக விவசாயிங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் கொடுத்தாலும் செய்ய வேணாம்னு சொல்லுங்கள். யார் வாங்கிட்டு போகிறோம், ஏன்னா அதனால் நமக்கு தான் அது பாதிப்பு வருது. அதை தயவுசெய்து நான் செய்ய வேணான்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஓகேங்க சார், ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏன்னா உங்களோட டிஷ்யூ நம்ம இதை வச்சு பார்க்குறப்ப ஃபுல்லாமே எதுவுமே தெரியல, வாட்டர் மட்டும்தான் அதில் அப்ளை ஆச்சு, அந்த கலருன்றது வரலை. ஸோ இது மாதிரி பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தி. இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லணுன்னா, இப்போ நானே இந்த கலர் ஐட்டம்லாம் புது கலர் நான் கொண்டு வந்திருக்கேன்னா இதை வந்து நீங்களே நான் இதுக்கான என்ன பேருன்னு முதற்கொண்டு நான் சொல்லிட்டேன் வீடியோலையும், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து ஆரஞ்சு மஞ்சுன்னு நான் சொன்னேன்னா அந்த ஆரஞ்சு மஞ்சுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த தர்பூசணிக்கான கலர் அந்த இது கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இதை சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆரஞ்சு கலர் நீங்கள் பண்ணிட்டீங்களா அதில் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இங்கே நிலத்துலையும் வந்து பார்த்துக்கலாம். நீங்களே கூட டெஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். அதுதான் என்னோட வேண்டுகோள். ஓகேங்க சார், இது எல்லாமே
விவசாய நிலத்திலே போட்டு அறுவடை பண்ணியிருக்கீங்க. டைரெக்டாக லைவாக நம்மளும் போயிட்டு இதை ஹார்வெஸ்ட் பண்ணி டேஸ்ட்டும் நானுமே பண்ணியிருந்தேன். பர்சனலாக ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ அப்படின்றப்போ பார்க்கும் விவசாயிகளும் இதை வந்து எப்போ சாகுபடி பண்ணலாம், அவங்களுக்கான விதை வந்து நீங்கள் எப்போ தரலான்னு இருக்கீங்க? இல்லை, இது விதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட விதைங்க. அதை நாமளும் டைப் பண்ணி நம்ம அந்த விதையும் விவசாயிங்களோ இல்லை யார் கேட்டாலும் நான் அதை அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். பழத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் என்ன போட்டிருக்கணும், அதோட அறுவடை வந்து ஒரு நாள் 2 நாள் அந்த டைமில் வருது. யார் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த நம்பருக்கு நான் என்கிட்ட இருக்கிற இதை வச்சு நான் சொல்கிறேங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்கலான் இருக்கேங்க. ஓகேங்க சார். அப்போ இதோட விதை வந்து இன்னும் முழுக்க நீங்கள் உற்பத்தி பண்ணல? நான் உற்பத்தி பண்ணலைங்க. ஓகே ப்ரோ. அது எப்போ? இல்லைங்க, இது தர்பூசணி விதையை பொறுத்த வரைக்கும் நம்மளால உற்பத்தி பண்ண முடியாதுங்க. இது எல்லாமே ஹைபிரிட் கம்பெனிக்காரங்க தான், அவங்களால மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும். அதுக்கான பழைய லேப்ஸு அதுக்கான செட்டப் எல்லாம் வந்து ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு நம்மளால இது பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த விதை, இந்த கம்பெனியோட விதை, இதை பண்ணால் இவ்வளோ ஈல்டு வருது, இவ்வளோ இது நல்லா இருக்குது, மார்க்கெட் வேல்யூ இப்படி இருக்குன்னு நான் வந்து விவசாயிகளுக்கு சஜஷன் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச சஜஷன் நான் கொடுக்குறேன். நான் ஒரு 50% இதில் கற்றுக்கிட்டேன். என்னோடய சஜஷன் நான் தரேன். உங்களுக்கு அது கரெக்டாக இதுவாக இருந்ததுன்னா அதை நீங்கள் செயல்படுத்தலாம். ஓகேங்க சார். ஆனால் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணலான் இருக்கீங்க? விவசாயம் கண்டிப்பாக நான் பண்ணலான் தான் இருக்கேன். இதை மேலும் இப்போ இதில் வந்து நான் இப்போ 1 ஏக்கர் வந்து ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன்னா மேலும் நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் அந்த மாதிரி போடலாம். இது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டில் அதிகமாக வேல்யூ போகுது, நமக்கு நல்ல ரேட் ஆகுது, யார்கிட்டையும் இல்லை இந்த வெரைட்டி அப்படின்னு நான் அதை செய்யலான் இருக்கேங்க. ஓகேங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இந்த புதிய விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்ந்துருக்கோம். அதுக்கான வரவேற்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் டிஸ்பிளே ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறோம் சார். உழவின்றி உணவில்லை சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த நன்றி. நீங்களும் இதை பயிர் பண்ணி நல்ல லாபகரமாக ஈட்டணும்னு என்னோட வாழ்த்துக்கள்.